கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று பல காரியங்களை கற்றுக்கொள்கின்ற நாம் பெற்ற அனுபவங்களை அவைகளை நம் சொந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் நம் வீட்டிற்கு வந்து செல்பவர்களுக்கும் பயனுள்ளவாறு பகிர்ந்து கொள்கிறோமா என்பதனை இந்த நாளிலே கூட நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு போதிக்கின்ற பொழுது, நீங்கள் காதிலே கேட்கிறதை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்றார். கடவுளிடம் நாம் கேட்கின்ற சத்தியங்கள் நமக்கு மட்டுமல்ல, அவர்கள் நாம் செல்லுகின்ற ஒவ்வொரு இல்லத்திலும் அவைகளை அறிவிக்க வேண்டும் என்பதே ஆண்டவரின் கட்டளை. தம்முடைய சீடர்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். நமக்கும் இந்த நாளிலே அதைத்தான் கர்த்தர் ஆலோசனையாக கொடுக்கின்றார். அனுதின வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற, சந்திக்கின்ற, நாம் அனுபவிக்கின்ற காரியங்களை நம்முடைய வீட்டிலே கலந்துரையாடும் பொழுதும் போதிக்கும் பொழுதும் வீட்டிலுள்ள ஒவ்வொருவருக்கும் அவைகள் ஏதாவது ஒரு வழியில் பிரயோஜனமாக இருக்கின்றது. ஓய்வு நாள் ஆராதனையில் நாம் கேட்ட சத்தியங்களை, செய்திகளை எத்தனை பேர் நம்முடைய வீட்டிற்கு சென்ற பின்பு அவைகளை குறித்து கலந்துரையாடி இன்னும் அதிகமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். ஆவிக்குரிய கூட்டங்களிலும் தேவாலயங்களிலும் நாம் கேட்கின்ற நற்செய்திகள் நமக்கு மட்டுமல்ல, அவைகளை வீடுகளில் பிறரிடத்தில் நாம் பிரசித்தம் பண்ணும் பொழுது மட்டுமே நாம் கேட்பவை முழுமையடைகின்றது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கேட்கிறதை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ண, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த புதிய மாதத்திலும் கூட நாம் இதுவரை பெற்ற நன்மைகளை, ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட கிருபைகளை பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அது போன்ற ஒரு புதிய தீர்மானத்தை இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்வோம். அவைகளின் வழியாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதன் வழியாக பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்மை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாயிருப்போம். தேவன் தாமே நம்மையும் நம் கை சேர காரியங்களையும் இது முதல் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக கடவுளே, இந்த புதிய நாளுக்காய், புதிய மாதத்தின் முதலாம் நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்து பராமரித்து புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்க செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தையுமாய் தேவரீர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நீர் கொடுத்த நன்மைகளை நாங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாதபடி பிறரிடத்திலே அவைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள, எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள, அதன் வழியாக ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் கருவியாயிருக்க இந்த நாளிலும் நீர் உதவி செய்யுமாறு, இந்த மாதத்தையுமாய் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்குமாறு மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள அன்பின்